வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து ப்ளவுஸோட கழுத்துக்கு பைப்பிங் வந்து கொடுக்க போகிறோம். பைப்பிங் கொடுக்கறதுக்கு முன்னாடி கழுத்து பீஸை நம்ம தைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் தான் நம்ம பைப்பிங் கொடுக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா பைப்பிங் வந்து நமக்கு அழகாக கிடைக்கும். பைப்பிங் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம சிலையில் வர கிளாத்துக்கு மேட்சாக தான் பைப்பிங் கொடுக்கணும். அப்போ தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நான் வந்து க்ரீன் கலரில் கிளாத் எடுத்துக்கிறேன். இதை வந்து நம்ம கிராஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். 1 இன்ச் பீஸ் வந்து நம்ம கட் பண்ணணும். கட் பண்ணும்போது 4-5 பீஸ் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம லென்த்தாக ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பைப்பிங் கொடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் புதுசாக என்னோடய சேனலுக்குள்ளே வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இதே போல் வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். பைப்பிங் வந்து எப்படி கொடுக்கறது அப்படிங்கிறத நான் வந்து தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். நான் வந்து 4 பீஸ் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம லைனாக ஜாயின் பண்ணிக்கலாம். 4 பீஸ் கட் பண்ணியிருக்கோம். அது வந்து 8 பீஸ் நமக்கு கிடச்சிருக்கு. நான் வந்து ரெட்டையாக கட் பண்ணனால 8 கிளாத் நமக்கு கிடச்சிருக்கு. அது எல்லாத்தையுமே லைனாக ஜாயின் பண்ணிக்கலாம். கழுத்துக்கு மட்டும் நீங்கள் பைப்பிங் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா 1 மீட்டருக்கு எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணி எடுத்தாலே போதும். கைக்கும் நீங்கள் பைப்பிங் கொடுக்கணும் அப்படின்னா 200 மீட்டர் சேர்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் வந்து உங்களுக்காக கழுத்துக்கு மட்டும்தான் பைப்பிங் வச்சு காட்ட போகிறேன். அதனால் நான் வந்து 1 மீட்டரில் ஜாயின் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி 2 கிளாத்தையும் சேர்த்து வச்சு நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஜாயின் பண்ணும்போது நேராக இருக்க மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா உங்களுக்கு பைப்பிங்லேயும் கோணையாக வந்துடும். இதே போல் லென்த்தான பீஸாக நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பைப்பிங் வைக்கலாம். நான் வந்து பிகினர்ஸ்லாம் ரொம்ப எளிமையாக புரிகிற மாதிரி தான் பைப்பிங் வந்து வைக்கிறத சொல்லி கொடுத்துருக்கேன். அதே போல் நீங்களும் ஃபாலோ பண்ணி தையல் போட்டுக்கோங்க. நம்ம வந்து இப்போ லென்த்தான பீஸை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். உங்களோட ப்ளவுஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கலர் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம லென்த்தாக ஜாயின் பண்ணி எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பீஸில் நம்ம உள் பக்கம் இந்த மாதிரி குட்டியாக மடித்து தையல் போட்டுக்கலாம். தையல் வந்து ஓரத்துலேயே வரணும், அந்த மாதிரி போட்டுக்கோங்க. உங்களால் எவ்வளோ குட்டியாக மடிக்க முடியுமோ அவ்வளோ குட்டியாக மடித்து தையல் போட்டுக்கோங்க. இது வந்து பீஸ் மொத்தமாக நம்ம லைனாக தையல் போட்டு எடுத்துக்கலாம். நம்ம எடுத்துருக்கக்கூடிய பீஸ் எல்லாத்துலேயுமே இந்த தையல் வந்து வரணும். அதே போல் போட்டுக்கோங்க. பொறுமையாக தைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக கரெக்டாக வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நீளமான பீஸாக தையல் போட்டு எடுத்துக்கிட்டோம். இந்த பீஸ் வந்து நம்ம கழுத்தில் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம வந்து நூல் பைப்பிங்லாம் கொடுக்கல. நம்ம சாதாரணமாக பார்த்திங்கன்னா கிளாத்தில் தான் நம்ம பைப்பிங் கொடுக்க போகிறோம். இதுவுமே பார்த்திங்கன்னா நூல் பைப்பிங் அப்படிங்கிற மாதிரி தான் இது வந்து அழகாக தெரியும். கையில் இருக்கக்கூடிய கிளாத்தை வச்சு நம்ம பைப்பிங் வந்து அழகாக கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரெடி பண்ணி இருக்கக்கூடிய கிளாத்தை வந்து எடுத்துக்கலாம். லைனிங் ப்ளவுஸோட வி இருக்குது பார்த்தீங்களா, அந்த பக்கத்துக்கு நம்ம எடுத்துருக்கக்கூடிய கிளாத்தை நல்ல பகுதி மேலே இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. அதாவது தையல் போட்டுட்டு பெரட்டினா நம்மளுக்கு நல்ல பகுதி மேலே வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நம்ம தையல் போட ஆரம்பிச்சுக்கலாம். தையல் வந்துட்டு நம்ம தையல் ஓரமாக போடணும், 1/4 இன்ச்சுக்கு கம்மியாக இருக்கணும், அந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதே போல் நீங்கள் வந்து தையல் போட ஆரம்பிச்சுக்கோங்க. நம்ம பைப்பிங்காக கிளாத் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அது வந்து லைட்டாக வெளியில் இருக்க மாதிரி தையல் போட்டால் சரியாக இருக்கும். அதே போல் தையல் போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து சின்ன பீஸாக வச்சு தைக்கிறனால பீஸ் வந்து அடிப்பக்கம் உள்ளே போயிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்துட்டு பைப்பிங் கரெக்டாக கிடைக்காது. அதனால் நம்ம செக் பண்ணிகிட்டே தையல் போட்டுக்கலாம். நான் வந்து பாக்கழுத்து வச்சுருக்கனால நான் வந்து நிறுத்தி தையல் போட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம தைச்சி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பைப்பிங் வந்து பாக்கழுத்தில் நம்மளுக்கு அழகாக கிடைக்கணும். அதனால் தையல் வந்து பொறுமையாக போட்டுக்கோங்க. நம்ம தையல் போடும்போது நம்ம பைப்பிங்காக பீஸ் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அதை தான் நம்ம வளைச்சி திருப்பி வச்சு தையல் போடணும். கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக தைச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு அழகான பைப்பிங் கிடைக்கும். நீங்கள் இதில் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, எவ்வளோ ஆரம்பிக்கும் போது தையல் போடுறீங்களோ அவ்வளோ வந்து கடைசி வரைக்கும் இருக்கணும். அதே மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் அதிகமாக பிடிச்சிட்டிங்க அப்படின்னா பைப்பிங் வந்து உங்களுக்கு மேல் பகுதியில் பெரிய அளவுக்கு தெரியும். எப்பயுமே நம்ம பைப்பிங் கொடுத்தோம் அப்படின்னா கழுத்துக்கு ஃபுல்லாகவே நம்ம பைப்பிங் கொடுக்கணும். சரி, ஓகே. அடுத்ததாக நம்ம இப்போ வந்து மடித்து தையல் போடலாம். அதாவது பைப்பிங்கை உள் பகுதியில் திருப்பிக்கலாம். இது பாருங்கள், நான் வந்து சின்ன அளவுக்கு தான் திருப்பியிருக்கேன். இதே போல் திருப்பிட்டு கழுத்தோட ஓரத்துலேயே நம்ம தையல் போட்டுக்கலாம். இதில் வந்து நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இதில் வந்து உங்களுக்கு பைப்பிங்கோட அளவு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் மடிச்சுக்கோங்க. நான் வந்து ரொம்ப சின்ன அளவுக்கு தான் மடிச்சிருக்கேன். ஏன்னா இவங்க வந்து ரொம்ப குட்டியாக தான் பைப்பிங் கேட்டிருக்காங்க. அதனால் சின்னதாக தான் நான் வந்து மடிச்சிருக்கேன். இதே மாதிரி நம்ம மடிச்சிட்டு ஃபுல்லாகவே தையல் போட்டுக்கலாம். நம்ம மடிக்கிற அளவு ஒரே மாதிரி இருக்கணும். கடைசி வரைக்கும் நம்மளுக்கு ஒரே அளவில் கிடைக்கிற மாதிரி நீங்கள் மடிச்சிட்டு தையல் போட்டுக்கோங்க.
உங்களுக்கு வந்து பெரிய அளவில் பைப்பிங் வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் லூஸ் விட்டு தைச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் பெரிய அளவில் உங்களுக்கு பைப்பிங் கிடச்சிரும். அதே மாதிரி நீங்கள் வந்து கடைசி மட்டும் தைக்கணும், அதே போல் தைச்சிக்கோங்க. இது வந்து பாக்கழுத்து, அதுவும் இல்லாமல் அவங்க வந்து சின்ன பைப்பிங் தான் கேட்டிருக்காங்க, அதனால் நான் வந்து இதே போல் தைச்சிக்கிறேன். நம்ம பாக்கழுத்து நிற்கிற இடத்துல பார்த்திங்கன்னா திருப்பி நிறுத்திட்டு அதுக்கப்புறம் தையல் போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம ஏதாவது டிசைன் போட்டு பைப்பிங் கொடுத்தோம்னாலும் அந்த பைப்பிங்க்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்மளோட டிசைன் வந்து வெளியில் தெரியணும். அதனால் அந்த இடத்துல நம்ம ஊசியை வந்து நிறுத்தி வச்சுட்டு திருப்பி தையல் போட்டுக்கலாம். ப்ளவுஸ் தைக்கிறதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இப்போ வந்து நம்ம கழுத்து பீஸோட கடைசிக்கு வந்துட்டோம். இதே போல் நம்ம தைச்சி வெளியில் எடுத்துடலாம். இந்த மாதிரி நீங்கள் பைப்பிங் வச்சு பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அழகாக கிடைக்கும். புதுசாக தச்சு பழகிறவங்க பார்த்தீங்கன்னா பைப்பிங் வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களாம் இந்த மாதிரி தச்சு பழகினாங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். எந்த கழுத்துக்கு வேணாலும் இந்த மாதிரி பைப்பிங் கொடுத்து அழகாக தைச்சிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது தைச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம வந்து பைப்பிங் அழகாக கொடுத்துட்டோம். நம்ம தைச்சிருக்கக்கூடிய ப்ளவுஸில் பைப்பிங் வந்து சின்னதாக தான் தெரியுது, அந்தளவுக்கு நம்ம வந்து குட்டியாக தைச்சிருக்கோம். இதே மாதிரி நீங்கள் ப்ளைன் ப்ளவுஸில் தைச்சிங்க அப்படின்னா இன்னுமே உங்களுக்கு பார்க்குறக்கு அழகாக தெரியும். இதே மாதிரி நீங்கள் ப்ளவுஸ் அப்புறம் இல்லைன்னா சுடிதார் இந்த மாதிரி எதுக்கு வேணாலும் நீங்கள் பைப்பிங் கொடுத்துக்கலாம். இதே போல் முன்னாடி நம்ம ஃபுல்லாகவே பைப்பிங் கொடுத்துட்டோம் அப்படின்னா இன்னுமே பார்க்குறக்கு அழகாக தெரியும். இந்த வீடியோ பார்த்து நீங்கள் வந்து பைப்பிங் கொடுத்துருப்பீங்க, அது வந்து எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் வந்து உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லி கொடுத்தனா இல்லையான்னு சொல்லி சொல்லுங்கள். அப்போ தான் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு அது வந்து பயனுள்ளதாக இருக்கும். இதே மாதிரி டெய்லரிங் வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூஸாக வேணும் அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.